திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திரு ஆப்பாடி. மக்கள் வழக்கில் இத்திருத்தலம் திருவாய்ப்பாடி என்று வழங்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் பாழுகந்தநாதர், பாழுகந்தீஸ்வரர். அம்பாளின் திருநாமம் பிரகந்நாயகி, பெரிய நாயகி. இத்திருத்தலத்தில் வழிபட்டு இறைவனின் அருளை பெற்றவர் சண்டேஸ்வர நாயனார். சண்டேஸ்வர நாயனார் இத்திருத்தலத்தில் உள்ள ஈசனை வழிபட்டு முத்தித்தலம் பெற்ற இடம். இத்திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுவாமியின் அருளை பெற்றுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மிகவும் பழமையான திருக்கோயில். மூலவர் சிவலிங்க திருமேனி சுயம்பு. மூலஸ்தானத்தின் அருகிலேயே சண்டிகேஸ்வரர் அருள்பாலிப்பது இத்திருத்தலத்தின் கூடுதல் சிறப்பு. இத்திருத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடி அருளிய பதிகத்தில் ஒரு பாடலை பார்ப்போம். கண்டமாரமரர் கோமாநதியம் மன்னல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான்ற பரத்தை கண்டவன் தாதை பாய்வான் காளார வெறியக் கண்டு சண்டியார் கருள்கள் செய்த தலைவராப்பாடியாரே. எல்லா உலகங்களுமாய் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் மகாதேவனாய் தலைவராய் எல்லோருக்கும் ஆதியாய் உள்ள ஈசனின் திருவடிகளை மனத்துள் கொண்டு அப்பெருமான் குறிப்பினாலே மணலிலே மணலால் விசார சருமன் லிங்க வடிவத்தை அமைக்க அதனை கண்ட அவன் தந்தை யட்சதத்தன் சிவபூசை அழிக்க ஓடி வருகிறான். விசார சருமன் அவன் கால்களை வெட்டி அதனை கண்ட அவனுக்கு சண்டீசன் என்ற பதவியை அருளிச் செய்தவர் திரு ஆப்பாடி பெருமானாவார். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டில் வருவது போல நாமும் எல்லாமல்ல இறைவனை, ஈசனை, சிவபெருமானை வணங்கி சண்டேஸ்வரர் போன்று நாமும் அருள் வருவோமாக. திருச்சிற்றம்பலம்.